சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஆஸ் யூஷுவல் வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் போச்சு. நான் ஃப்ரைடேவே டெமோ காலில் வச்சு செஞ்சுட்டாங்க. இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் கூட வந்துட்டு போட்டிருந்தேன். அந்தளவுக்கு ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. நீ மண்டே லாகின் பண்ணால் தான் தெரியும். இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரக்ஷா ஃபேஷன் பாயிண்ட் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்கக்கிட்ட டெய்லி வியர் காட்டன் குர்த்திஸ்லேருந்து நைட்டி, ஃபங்க்ஷன் வியர் அண்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா ஸ்டைல்லையுமே வந்து குர்த்தி வந்து வச்சுருக்காங்க. ஸோ பேஜ் வந்து டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீடிங் குர்த்திஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதுவுமே வியர் பண்ணியிருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. நல்ல சாஃப்டான மெட்டீரியல். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே சிம்பிளான மெனு தான். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ். பாப்புக்குட்டி ஈவினிங் கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கினாங்க. ஸோ அப்படியே நெயில் கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு.